Praise the Lord, my brothers and sisters. யூடியூப் லைவ் போட முடியவில்லை, அதை நாங்கள் வருத்தத்துடன் சொல்லுகிறோம். தொழில்நுட்ப கோளாறு உள்ளதால் ஆகஸ்ட் 1 நைட் 11:30 உள்ள நைட் ப்ரேயர் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம். Due to technical difficulties, we are postponing our prayer to August 2nd to August 8th. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இரவு ஜெபம் 11:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதை கொஞ்சம் குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இணைந்து ஜெபிக்கலாம். தேவ நாம மகிமைப்படும். உங்க வாழ்க்கையில சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் நாம இன்றைய உள்ள ஜெபத்திற்கு போவோம். வாருங்கள், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற தேவனே, உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. யெகோவா ஈரே, நீரே எல்லாம் பார்த்து கொள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 14th chapter 27th verse. The fear of the Lord is a fountain of life, turning a person from the snares of death. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமேன். நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை கொடுத்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆம் தகப்பனே, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உமக்கு சாட்சியின் பாத்திரவன்களாக உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமாப்பா, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல ஒவ்வொன்றிலும் என் தேவனுக்கு இந்த காரியம் பிரியமுள்ளதா, இல்லை அவருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்து கொண்டிருக்கிறேனான்னு ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உணர்ந்து உங்க பாதத்தன்ல அமர்ந்திருந்து ஒவ்வொரு காரியத்தை கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கொடைகளை மன்னிப்பீராக. அப்படி ஏதாகினும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து எங்களை நல்வழிப்படுத்துங்க இயேசுவே. உங்க சித்தத்தை செய்யறதுக்கு தான் பிதாவே எங்களை அழைத்திருக்கிறீர். உங்க திட்டத்திற்கு பயந்து கீழ்ப்படிந்து நிற்க கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை தான்ப்பா எங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போகும். உங்க சித்தத்துக்கு நாங்க அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்க மட்டும் இல்லை ஐயா, எங்க குடும்பம், எங்க பிள்ளைகள் அனைவரும் அம்மை சேவிக்கிற சந்ததியாக இருக்க கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, எங்க பிள்ளைகள் யாராவது ஆமாப்பா உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருந்தால் இப்பொழுது மனம் திரும்பி அவங்களை அழைத்து கொண்டு உங்க பாதத்தண்டை கொண்டு வருவீராக இயேசுவே. நாங்க தாழ்த்தி கேட்கிறோம் ஐயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். ஆமாப்பா, யாரெல்லாம் பலவீனங்களா இருக்கிறாங்களோ தொட்டு சுகமாக்கி தருவீராக. ஜீவன் நீரூற்று நீர்தான் கர்த்தாவே. மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்து வழிநடத்தி ஆளுகை செய்வீராக. இரவின் பயங்கரத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. கர்த்தாவே, மரண பயத்தை நீக்கி போடுவீராக. எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இருக்கிற பயத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை அடைவதாக. ஆமென். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். அவங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருவீராக. அவங்க ஆத்மாவை பாதுகாத்து வழிநடத்தி தருவீராக. எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவே பொறுப்பெடுத்த ஆளுகை செய்யுங்க. எல்லா தீமையிலிருந்து அவங்கள விலக்கி பாதுகாத்து வழிநடத்துங்க. அவங்க பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை விட்டு விலகி உமக்கு பயந்து சாட்சிகளாக நிற்க எங்களை உருவாக்குங்க. மனைந்து ஆளுகை செய்யுங்க. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க ஐயா. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைத்து நீங்க தருவீர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை அது பெரியது, மேலானது அப்பா. எங்க கிட்ட இருக்கிற குறைகளை மன்னித்து உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. இப்பொழுதும் பரம தகப்பனே, போக்கில வரத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.